அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நெருக்கமான தோழர்களில் ஒருவரான உக்பா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். என் அருமை தோழரே, உமக்கு நான் 3 விடயங்களை உபதேசம் செய்கின்றேன். அவற்றை வாழ்வில் நீ எடுத்து வருவீராக. அந்த 3 விடயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றுகிற போது உன் குடும்ப உறவினர்களோடு இருக்கின்ற உறவு மலரும். உனக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு இன்னும் வலுப்பெறும் என்று 3 விடயங்களை தன் தோழருக்கு உபதேசம் செய்தார்கள். முதலாவதாக சொன்னார்கள், சில் மன் கதஅக். உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ்ந்து கொள். இரண்டாவது சொன்னார்கள், வஅதி மன் ஹரமக். உன் உரிமைகளை தருவதற்கு யாரெல்லாம் தடுத்து மறுத்து விடுகின்றார்களோ நீ அவர்களுக்கு கொடுத்து உதவு என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வஅஃபு அம்மன் ظلمك. சொல் செயல் நடத்தையினால் யாரெல்லாம் உனக்கு அநியாயம் செய்து உன் உள்ளத்தை புண்படுத்துகின்றார்களோ அவர்களை நீ மன்னித்து கொண்டே இரு என்று இந்த 3 விடயங்களையும் நபிகளார் அவர்கள் தன் தோழருக்கு உபதேசம் செய்தார்கள். ஆம், இந்த 3 விடயங்களும் மனித வாழ்க்கையில் எவ்வளவு பல முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது, உணர்த்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்மை துண்டித்து வாழ்பவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கிற போது, நம் உரிமைகளை தருவதற்கு மறுக்கின்றவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுகின்ற போது, யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களை மன்னித்து வாழ்கின்ற போது முதலாவதாக அல்லாஹுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. உறவுகளுக்கு மத்தியிலே எங்களுடைய உறவை நாம் பலப்படுத்துவதற்கான வாய்ப்பை நாம் அமைத்து கொண்டே இருக்கின்றோம். இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற்று விடுகின்றோம். ஆக இந்த 3 விடயங்களையும் நான் பெரியவனா அவன் பெரியவனா என்ற ஈகோ எந்த ஒன்றையும் பார்க்காமல் மனிதர்களோடு சமமாக வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். ரஹ்மானுடைய அன்பையும் அருளையும் பெற்று உன்னத சுவனபாக்கியத்தை பெற்றுக்கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.